ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைவ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஓணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருந்தோம். மேக்ஸிமம் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பிள்ளைங்களுக்கு மட்டும் 3 பேருக்கும் இல்லை, அதனால தான் அவங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். இங்கே லூலூவில் தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து ஹைவேல பார்த்தோம், அங்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் லூலூவில் பையனுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் கிடச்சிச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு வந்து திரும்பி போய் கிராண்டில் போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப வரல, முன்னாடி மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த அளவு இல்லை. முன்னாடின்னு சொன்னால் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாலே ஓணம் அப்படிங்கும்போது நேரியல் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த கேரளா அந்த ஒயிட் கலர்லாம். ஆனால் இந்த வருஷம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அந்த கதகளி மாடலில் இருந்து லேடிஸ் இந்த தடவை நிறைய இருக்குது. எப்போது மேக்ஸிமம் எல்லோரும் சாரீ தானே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சாரீ தான் கட்டுவாங்க. பட் இந்த தடவை வந்து டாப் செக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, லேடிஸ்க்கு ஃபுல் செட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம சுடிதார் இருக்கும்ல, அதில் எல்லாம் டாப்ஸு, ஒயிட் கலரில் டாப்ஸு, அப்புறம் வந்து அந்த கதகளி ஃபேஸ் இருக்கும்ல அதில், அப்புறம் வந்து கோல்டன் கலரில் எல்லாமே நல்லா அந்த நெக்குக்கு வந்து நல்ல டிசைன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. பட் எல்லாமே 5 KD அந்த ரேட்டில் ப்ரைஸ்லெஸ் தான் இருந்துச்சு, கம்மி ப்ரைஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து இந்த கதகளி இந்த பிரிண்டடெல்லாம் போடும்போது நிறைய காசு ஆகும்ல, அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் கோல்டன் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம இப்போ அது கோல்டன் கலர்ஸ் எல்லாம் தேடும்போது கிடைக்காது. பட் இந்த டைமில் வந்து லூலூவில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுட்டாங்க. லேடிஸ் செக்ஷனில் தான் நிறைய இருந்துச்சு. ஜென்ஸுக்கு வந்து கம்மி தான், அந்த அளவுக்கு இல்லை. சும்மா அவங்களுக்கு அந்த தோத்தீஸ் மாதிரி இருந்தது, செட்டாகவே இருந்துச்சு. அது வந்து ஒட்டுற மாடல்ஸ் தான். அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்கும் இந்த தடவை நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு அந்த உடுப்பு மாதிரி எல்லாம் இருக்கும்போது போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். குட்டி பிள்ளைங்க இந்த பாவாடை அதெல்லாம் போட்டுட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடுப்பு மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த உடுப்பெல்லாம் வந்து 5.25 KDலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5.25, அப்புறம் 8.25, கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் பார்க்கும்போது 8 சம்திங் 7 சம்திங் இருந்துச்சு. ஆனால் இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த உடுப்பும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் அது போடும்போது. கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருந்துச்சு. மேக்ஸிமம் ப்ளூ, க்ரீனு, அப்புறம் கோல்டன் கலர்ஸ்லேயே நிறையவே இருந்துச்சு. இந்த தடவை அந்த கோல்டன் அண்ட் ஒயிட் தீம்ஸில் உடுப்பு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கும் வேஷ்டியும் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜிப்பா மாதிரி இருந்தது, ஜிப்பா மாதிரி போட்டு ஃபேன் போடலாம் அந்த மாதிரி. பையன்ட்டு நான் சொன்னேன் இந்த மாடல் எடுடான்னு சொன்னேன். அவனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லன்னு சொன்னேன். அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் பிள்ளைங்களுக்கு மாடல், குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த எல்லாமே வந்து அழகாக இருக்கும். எனக்கு பொண்ணு தூங்கிட்டு இருந்தா எல்லாம் நான் அவளுக்கு வச்சு எடுத்துருப்பேன். பட் அவன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது ரொம்ப அவளுக்கு குட்டியாக இருக்குது, நம்ம வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு தான் எடுத்தோம். பிள்ளைக்கு இது எடுக்கலை. ஆனால் இது வந்து நார்மல் உடுப்பு. பட் கலெக்ஷன்ஸ் இது வந்து அந்த ஓன கலெக்ஷன்ஸ்லேயே இருக்குது. பட் அழகாகவே இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே. வந்து பையனுக்கு அப்புறம் அந்த வேஷ்டியும் அந்த ரெட் கலர் ஷர்ட் அது இருக்குல்ல அதை எடுத்துட்டோம். அப்புறம் பொண்ணுக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுத்து லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பொண்ணோட ஃபோட்டோ. குட்டி பிள்ளைக்கு எடுத்திருந்து அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் அவளுக்கு அது போடலை. ஆல்ரெடி வேறு ட்ரெஸ் இருந்தால் தான் நாங்கள் ஓணத்துக்கு அப்படி போட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இந்த மாடல்ஸில் நிறைய இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. ஆஃப் சாரீ மாடல்ஸில் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த தடவை. சாரீஸ் அதுக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் செக்ஷன் இந்த தடவை நிறையவே போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். சிலவங்க வந்து எல்லோ கலர் போடுவாங்க, ரெட் கலர் போடுவாங்க, க்ரீன் கலர் மேட்ச் பண்ணுவாங்க. அந்த பார்டரை பொறுத்து என்ன மேட்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அதே போல் நிறைய வெரைட்டிஸ் இந்த தடவை. அப்புறம் ஆக்சசரிஸும் நிறைய அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்குவாங்கல்ல, அதில் வேறு எங்கேயும் போய் அலைவேனா அது பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஆடுற மாதிரி இருக்கு. என் பிள்ளை கையில் தூங்கிட்டு இருந்தனால கொஞ்சம் ஒழுங்காக எடுக்க முடியலை. ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் வந்து என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வர நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் கேரளத்து ஓணம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரும். ஃபுட் எல்லாமே வந்து நிறைய வந்து கொஞ்சம் நிறைய ஒரு 10-15 வெரைட்டிஸ் அங்கே ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்துடும். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பொண்ணோட ட்ரெஸ்ஸோட வந்து ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா கூட ஒரு வாட்டி லூலில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.